வணக்கம். முக்கிய செய்திகள். நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், செந்தில் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சிவாஜி கணேசனின் கலை பணிகளையும் தமிழ் திரைப்பட உலகிற்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து அமைதியான முறையில் மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் தின பரிசளிப்பு விழா கோவில்பத்து அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவை அமைச்சர் ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். 2025-26 கல்வியாண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் காரைக்கால் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் ராஜசேகரன் பரிசு தொகைகளை வழங்கி பாராட்டினார். இதில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 20,000, 2ஆம் இடம் பெற்றவர்களுக்கு ரூபாய் 15,000, 3ஆம் இடம் பெற்றவர்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. மேலும் பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தலா ரூபாய் 5,000 ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. காமராஜர் பிறந்த நாளையொட்டி கல்வித்துறை நடத்திய பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். விழாவில் அமைச்சர் பேசுகையில், மாணவர்கள் கல்வியுடன் ஒழுக்கம், திறன் மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்த்து கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்றும், கல்வி வளர்ச்சிக்காக பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய பங்களிப்பை இன்றைய தலைமுறை என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பரிசு பெற்ற மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து தற்பொழுது இடைநிலை பள்ளி தற்பொழுது மிடில் லெவல் மாணவர்களுக்கான குவிஸ் காம்படிஷன் பரிசுகள் வழங்கப்படும். Third prize goes to Harshita and Harshini from DGMS Neravi. உங்கள் கரவரை ஏற்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். தொடர்ந்து குவிஸ் காம்படிஷன் ஹை ஸ்கூல் லெவல் First prize இரண்டாவது பரிசினை பெறுகிறார்கள். அடுத்ததாக மூன்றாவது பரிசினை பெறும் தொடர்ந்து மேல்நிலை பள்ளி மாணவராணி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹேமமித்ரா செகண்ட் பிளேஸ். அவர்களை தொடர்ந்து காரைக்கால் திருப்பட்டினம் பகுதியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு தயாரிக்கும் மைய சமையல் கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் 3000த்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரிக்கப்பட்டு பல்வேறு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் சமையல் கூடத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த மதிய உணவை சுவைத்து பார்த்து அதன் தரம் மற்றும் தரநிலைகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் பணிநிலை, அடிப்படை வசதிகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு எப்பொழுதும் சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலும் சுவையாகவும் தரமான பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட வேண்டும் என சமையல் கூட ஊழியர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்களின் உடல் நலனில் எந்தவித சமரசமும் இன்றி உணவின் தரத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் மழைக்காலத்தை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து
நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதியின் மக்கள் வேட்பாளருமான விநாயகம் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கொட்டுப்பாளையம் ஏர்போர்ட் சாலை, முத்துலிங்கம்பேட்டை, புதுப்பேட்டை, அகத்தியர் நகர், செயின்ட் பால்பேட், கொக்கு பார்க், ஜீவா காலனி, பாக்குமுடியான்பட் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் வசதி, கழிவுநீர் கால்வாய்கள் பராமரிப்பு மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அப்பொழுது பேசிய விநாயகம், மழைக்காலங்களில் பொதுமக்கள் சிரமமின்றி இயல்பு வாழ்க்கையை மேற்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். மழைநீர் தேக்கம், கழிவுநீர் அடைப்பு மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்குதல் போன்ற பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுக்க திட்டமிட்டு தரமான முறையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தேவையான முன்னெச்சரிக்கை பணிகளை உடனடியாக தொடங்கி விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றன. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள பள்ளிவாசலிலும் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்திலும் சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கேக் வெட்டி கட்சி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர்வளத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் ஏரியை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பங்கூர் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் பொதுப்பணித்துறை மூலம் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன்படி ரூபாய் 23,20,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பங்கூர் ஏரி தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் அருள்முருகன், NR காங்கிரஸ் பிரமுகர் கண்ணபிரான், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பங்கூர் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்ததால் ஏரியின் நீர்த்தேக்க திறன் அதிகரிப்பதுடன் விவசாய பாசன வசதி மற்றும் குடிநீர் ஆதாரம் மேம்படும். மேலும் சுற்று வட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்வடையும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி நெக்ஸஸ் அமைப்பின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி நோனாங்குப்பம் ராடிசன் ரிசார்ட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ரொட்டேரியன் பிரயோன் மற்றும் ரொட்டேரியன் செல்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். இதில் ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன் தலைவராகவும், ரொட்டேரியன் ஹரிஹரன் செயலாளராகவும், ரொட்டேரியன் பாலகிருஷ்ணன் பொருளாளராகவும் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் உதவி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தேவிகா, கிளப் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் மேரி ஸ்டெல்லா உள்ளிட்ட ரொட்டேரி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் 2025-2026 ஆண்டிற்கான தலைவர் ரொட்டேரியன் மகேஷ்குமார் சோனி, செயலாளர் ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன், பொருளாளர் ரொட்டேரியன் மதுசோனி ஆகியோர் தலைமையிலான நிர்வாக குழு புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை ஒப்படைத்து வாழ்த்து தெரிவித்தது. புதிய நிர்வாகிகள் ரொட்டேரியன் மனிதநேய சேவை திட்டங்களை மேலும் விரிவுபடுத்தி
சமூக நல பணிகளை சிறப்பாக செயல்படுத்த உறுதியேற்றனர். விழாவில் ரோட்டரி உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பல்வேறு சமூக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். So we take care of around 2,135 patients in 120 villages of Pondicherry and Tamil Nadu. I'm World Health Organization Junior Advisor for Palliative Care, and palliative care is the next step because because everybody is aging now. Who is going to take care of people who are in the community? It's not just like people who don't have people to like. Devika Viswanathan, a dynamic entrepreneur, inspiring leader, and a true embodiment of resilience and service. A self-made woman, she transformed life very early at the young age. Challenges with respect to opportunities she created successfully. ஸோ கண்டிப்பாக இந்த இயர் முடிச்சுட்டு வரும்போது ரியலாகவே ஒரு லாஸ்டிங் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் வருவீங்க. அந்த மக்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு சூப்பரா லைஃப் லாங் கிடைக்கும். ஸோ இதை சூப்பரா பண்ணுங்க. அந்த கிராமத்துல நீங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 MBBS மருத்துவ இடங்கள் முழுமையாக புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மனுவில் ஜிப்மர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகங்களில் மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளன. இதில் 64 இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்ததாலும் தற்போது 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் வசித்ததற்கான குடியிருப்பு சான்றிதழ் அடிப்படையில் வெளிமாநில மாணவர்களும் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் சேர்வதால் புதுச்சேரி மாணவர்களின் உரிமை பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜிப்மர் மருத்துவ படிப்பிற்காக குடியிருப்பு சான்றிதழ் வழங்கும் போது பட்டியலின மாணவர்களுக்கு 1964 மற்றும் பிற பிரிவினருக்கு 2001 ஆண்டை அடிப்படையாக கொண்ட காலக்கெடுவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் 5 ஆண்டுகள் வசிப்பது போதுமானது என்ற தற்போதைய நடைமுறையை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 மருத்துவ இடங்களில் மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறைக்கு பதிலாக புதுச்சேரி அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் மாநில மாணவர்களின் உரிமையை முழுமையாக பாதுகாக்க முடியும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 மருத்துவ இடங்களும் புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி கேட்டுக்கொண்டார். மனு அளித்த போது மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் செயலாளர் ஜெகநாதன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, 6ஆம் திணை மக்கள் இயக்க தலைவர் முத்து, தமிழர் களம் அழகர், நாம் தமிழர் கட்சியின் துணைத் தலைவர் ரமேசு, சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி, தமிழ் தேசிய பேரியக்க நிர்வாகிகள் அரங்கதுரை, ராஜாராமன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள வண்ணான்குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விக்சித் பாரத், ரோஜ்கர் மற்றும் ஜுவிகா விஷன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 8,89,000 மதிப்பீட்டில் 2,537 மனித வேலை நாட்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த பணிக்கான பூமி பூஜையை மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு செய்து வைத்து 125 நாள் வேலை திட்டம் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் நிறைவடைந்தால் மண்ணான்குளத்தின் நீர்த்தேக்க திறன் அதிகரிப்பதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயம் மற்றும் சுற்றுப்புற மக்களின் நீர் தேவைகளுக்கு பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணிய ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர் வேலுசாமி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் வடக்கு வாஞ்சூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் அண்மையில் ஏற்பட்ட ரசாயன விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கிராம மக்கள் தொழிற்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடந்த 17ஆம் தேதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் ரசாயன வாயு கசிவால் குழந்தைகள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். அவர்களில் ஒரு பெண் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடக்கு வாஞ்சூர் கிராம மக்கள் தொழிற்சாலை முன்பு திரண்டு ரசாயன தொழிற்சாலையை மூட வேண்டும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், சமூக ஆர்வலர் ஐயப்பன், போராட்ட ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார், உதயசங்கர், பிச்சைக்காரன் மூர்த்தி, வாஞ்சிநாதன், முழலன் உள்ளிட்டோர் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். எம்பராசை தடை செய், புதுவை அரசு, புதுவை அரசு, அதானி துறைமுகத்தை தடை செய், புதுவை அரசு, புதுவை அரசு, அதானி துறைமுகத்தை தடை செய், புதுவை அரசு, புதுவை அரசு, அதானி துறைமுகத்தை தடை செய், பாதுகாப்பு வழங்கு, பாதுகாப்பு வழங்கு, புதுவை அரசு பாதுகாப்பு வழங்கு, புதுவை அரசு பாதுகாப்பு வழங்கு, பாதுகாப்பு வழங்கு, பாதுகாப்பு வழங்கு. டெல்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் SFI அமைப்பை சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி ஒன்றிய அரசுக்கும் கல்வித்துறைக்கும் எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது தேசிய தேர்வு முகமை செயல்பாடுகள் மற்றும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சுற்றுலா பயணம் இந்த ஆண்டும் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த சுற்றுலாவில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் உள்ளிட்ட யூனியன் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பில் 104 வணிகர் சங்கங்கள் அங்கம் வகித்து வருகின்றன. இந்த ஆண்டிற்கான சுற்றுலா பயணத்தை முன்னிட்டு நடைபெற்ற வழியனுப்பு நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர், தலைவர் பாபு, முதன்மை துணைத் தலைவர் சீனிவாசன் மற்றும் பொதுச் செயலாளர் முருகபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சுற்றுலா பயணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர். இந்த சுற்றுலாவின் ஒருங்கிணைப்பாளரும் டூர் சேர்மனுமான அருள் வைத்தியநாதன் பயண ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியிலிருந்து ஒரு சொகுசு பேருந்து மற்றும் 4 கார்கள் மூலம் மொத்தம் 85 பேர் குற்றாலத்திற்கு புறப்பட்டு சென்றனர். இயற்கை எழில் மிகுந்த குற்றாலத்தில் நடைபெறும் இந்த சுற்றுலாவின் போது புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்களின் வளர்ச்சி, நலன் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கும் சிறப்பு வணிகர் சந்திப்பு கூட்டமும் நடைபெற உள்ளதாக கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்தனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராஜன் தலைமை வகித்து புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் கிருஷ்ணமூர்த்தி தலைவராகவும், முரளி செயலாளராகவும், பால்ராஜ் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து முன்னாள் மாவட்ட ஆளுநர் மாதவராஜ் சங்கத்தின் சேவை திட்டங்களை தொடங்கி வைத்தார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வகாந்தி வாழ்த்துரை வழங்கினார். புதிய உறுப்பினர்களை முன்னாள் மாவட்ட ஆளுநர் சுரேஷ் நீலகண்டன் சங்கத்தில் இணைத்து வைத்தார். மேலும் மண்டல தலைவர் ரமேஷ்குமார், மாவட்ட அவை செயலாளர் ரவிச்சந்திரன்,
வட்டார தலைவர் சீனிவாசன், சங்க ஒருங்கிணைப்பாளர் சிவபிரகாசம் உள்ளிட்டோர் பாராட்டுரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் லயன்ஸ் நண்பர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சங்க நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியினர் சிவாஜி கணேசன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி, முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் பகுதியை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மீது மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரிகிருஷ்ணன் மீது அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அவர் அரியாங்குப்பம் அடுத்த நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள சுண்ணாம்பாறு படகு குழாம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் திடீரென வழிமறித்து கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். காயமடைந்த ஹரிகிருஷ்ணனை அப்பகுதியினர் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் தொடர்பாக அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முன்விரோதம் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி தப்பி ஓடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டிவனம் நகரம் இலுப்பத்தோப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கூழ்வார்த்தல் திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியை ஒட்டி மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரத்தில் எழுந்தருளி இருந்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மன் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முக்கிய வீதிகள் வழியாக பக்தி பரவசத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். புதுச்சேரி புவன்கரி வீதியில் மாதவா மருத்துவமனை அருகில் அமைந்துள்ள நேசவாசல் சபையில் மரணத்தை ஜெயித்தவர் அறக்கட்டளை மற்றும் புதுவை புரட்சி ஊழியர்கள் ஐக்கியம் இணைந்து நடத்தும் மாதாந்திர ஊழியர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் போதகர் மார்ட்டின் சிறப்பு தேவ செய்தி வழங்கினார். நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் மோசஸ், சேர்மன் டாக்டர் ஜாய், செயலாளர் உஷா மோசஸ், பொருளாளர் மீட்பரசன், பொது செயலாளர் வெங்கடேசன், இணைத் தலைவர் டேனியல் மற்றும் சிறப்பு தேவ செய்தியாளர் ஆரோக்கியராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஊழியர் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதன்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 கிலோ அரிசி மற்றும் ரூபாய் 750 மாத ஊக்கத்தொகையும், ஆதரவற்ற உதவி பெண்களுக்கு ரூபாய் 300 உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. மேலும் நலிவடைந்த ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு, தனிநபர் விபத்து காப்பீடு, துக்க நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பல்வேறு நல உதவிகளை மரணத்தை ஜெயித்தவர் அறக்கட்டளை தொடர்ந்து வழங்கி வருவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். நிறைவாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதகர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள்பேட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தானத்தின் 106வது ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 4ஆம் நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட விமானத்தில் அம்மன் வீதி உலா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்நாள் உபயத்தை முருகன் சரோஜா குடும்பத்தினர் வரதவள்ளி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் ஏற்று நடத்தினர். விழாவை ஒட்டி முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது. பக்தர்கள் வீதி உலாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து திருநீறு மற்றும் பிரசாதம் பெற்று அருளை பெற்றனர். நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் 25வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தெய்வ மகன் சிவாஜி குரூப் சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தயாளன், சிவாஜி முருகன், பாபு, நடராஜன், கிருஷ்ணன், நரசிம்மன், வைத்தியநாதன், ரகுபதி, ராம்குமார், ரகுராமன், அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திண்டிவனம் அடுத்த வலக்கூரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 9வது ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முன்னதாக திருவிழாவையொட்டி கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் விநாயகர் பூஜை நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றப்பட்டு பாலாபிஷேகம் மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்தாலம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் வருகிற 24ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இதில் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டிவனத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு நகர அமைப்பு சார்பில் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சரின் பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக திண்டிவனத்தில் இந்த அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு நகர செயலாளர் மணி முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு அன்னதானம் வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இதில் நகர துணை செயலாளர் தேவபாலா, திண்டிவனம் தமிழக வெற்றி கழக நகர சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் கணேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மரக்காணம் அருகே கந்தக்காடு புதிய தெருவில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பாலாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி அம்மனுக்கு பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேகங்கள், யாகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள செங்கேணியம்மன் கோவிலிலிருந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்து செல்லியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இவ்விழாவில் மரக்காணம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.